வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி ரவா லட்டு செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் நல்லா உருகிருச்சு. இதில் 10 முந்திரியும் 5 பாதாமும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக திராட்சை போட்டுக்கலாம். கொஞ்சமாக திராட்சை போட்டிருக்கேன். முந்திரி திராட்சையெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுவிடுங்க. நிறைய போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இது தனியாக ஒரு தட்டில் எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் 1/2 கப்பு தேங்காய் திருகல் வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கப்பு ரவைக்கு 1/2 கப்பு தேங்காய் திருகல் போட்டிருக்கிறேன். இப்போ இதையும் கொஞ்சம் நெய்யில் வதக்கிக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. தேங்காய் நல்லா வறுத்துக்கணும், இல்லைன்னா லட்டு கெட்டு போயிடும். தேங்காய் நீங்கள் நல்லா சிறுகிட்டு கொஞ்சம் மிக்சிலையும் போட்டு கொஞ்சம் நைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சிறுகுனோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தரான்னு இருக்கும். கொஞ்சம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டிங்கன்னா இந்த ரவைக்கு அதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்துடலாம். இப்போ தேங்காய் முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நான் இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். 1.5 ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ 1 கப்பு வெள்ளை ரவை எடுத்துருக்கிறேன். கோபுரமாக அளந்து எடுத்துருக்கிறேன். அதை வருங்க. இப்போ நல்லா வறுத்துக்கலாம். மீடியமாக வைங்க, கேஸை மீடியமாக வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ரவை நல்லா வறுத்துருச்சு. கேஸை கம்மி பண்ணிவிட்டு வருங்க. ஒரு 5-6 நிமிஷம் வறுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதில் 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கிறேன். இந்த கப்புக்கு தான் நான் கோபுரமாக 1 கப்பு ரவை அளந்தேன். அதுக்கு தலை தட்டி 1 கப்பு சர்க்கரை போட்டிருக்கிறேன். இப்போ இதையும் அப்படியே லேசாக வறுத்துக்கலாம். இந்த சூட்லேயே ஹீட் ஆகட்டும். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு போடணும். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். இது வறுத்து வச்சு தேங்காய் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுடலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேஸை மீடியமாக வச்சுக்கோங்க. கேஸை கம்மியே பண்ணிடுங்க. ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு அந்த சூட்டுக்கே அந்த சர்க்கரை உருகிடும். இது வறுத்துட்டு இருக்கும்போதே பக்கத்து அடுப்பில் பால் சூடு பண்ணிக்கோங்க. பால் கொதிக்க வச்சு சூடாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலந்துட்டிங்கன்னா அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா சூட்டுக்கே ஹீட் ஆகிரும், கரைஞ்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டிருக்கோன்னு மறந்துட்டேன், சாரி. இப்போ இதையும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஏலக்காய் பொடி எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே ரவை தேங்காய் பூ எல்லாம் போடும்போதே போட்டுருங்க. தேங்காய் முந்திரி திராட்சை வறுத்து போடும்போதே ஏலக்காய் போட்டுருங்க. நல்லா பவுட்ரு பண்ணதை போட்டுருங்க. நான் மறந்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. ஏலக்காய் பொடி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ தட்டில் நல்லா கொட்டி வச்சுருக்குது. இப்போ கொஞ்சமாக சூடான பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஊற்றாதீங்க, பார்த்து ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம
சூடான பால் ஊற்றிருக்கோம். கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் ஆறின பாலில் கை வச்சு இந்த சூட்லேயே பிடிக்கணும். நல்லா எல்லா பக்கமும் இதை கலந்து விட்டுக்கலாம். சூடாக இருக்கும். கொஞ்சம் பாலில் கை விட்டுக்கோங்க. ஆறின பாலில் கொஞ்சம் கை விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். சூடாக பிடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். நல்லா சூடாக இருக்குது. நல்லா அழுத்தி பிடிச்சிடுங்க. இந்த மாதிரி பிடிச்சிடுங்க. இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும். பால் நம்ம ஊற்றினா தான் 6 நாள் அப்புறம் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்போது நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு நல்லா அழுத்தி பிடிச்சிடுங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உருட்டிக்கோங்க. பால் இந்த அளவுக்கு ஊற்றினா தான் நம்ம இந்த ரவை வந்து நல்லா ஊறி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாலில் நினச்சிக்கோங்க. கை ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கை பாலில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிடுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி ரவை பதம் இந்த அளவுக்கு பால் ஊற்றி நீங்கள் இது பண்ணால் தான் 6 நாள் நல்லா அந்த ரவை ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். இது இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி சூடான பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு இப்படி ரவை நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நிறைய செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. வெளியில் வச்சா நம்ம ரொம்ப நாள் வச்சா பாலெல்லாம் இருக்கிறதுனால கெட்டு போயிடும். அதிக நாள் வெளியில் வைக்க வேண்டாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையானப்போ காலையில் எடுத்து கொஞ்சம் வெளியில் வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ தேவையோ அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரொம்ப நாளைக்கு வரும். ஃப்ரிட்ஜில் வச்சா கெடாது. இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாப்பிட்டா ரவை நல்லா ஊறி நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.